இதுல அந்த ஆடை சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப டீப்பா பேசியிருப்பாங்க. அதுவும் 2 சைடோட பாயிண்ட் ஆஃப் வியூமே சொல்லியிருப்பாங்க. பெரியவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு இதுல ஒரு முரண் இருக்கு ஆக்சுவலா. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஆடை சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது தான். நான் ஒரு இடத்துல என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றது அந்த சென்ஸ் எனக்கு இருக்கணும் அண்ட் அதை நான் தான் டிசைட் பண்ணணும். மத்தவங்க என்ன இதை போடு அதை போடுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. இதுல வந்து 2 சைட்லயுமே அதே மாதிரியான ஒரு விஷயத்த பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அது தப்பு தான். அதே மாதிரி இந்த படத்துல அந்த ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணை மத்தவங்க பாக்குறது அப்படின்றது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு மேல தப்பு கிடையாது, அந்த பாக்குறவங்க மேலதான் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் 3 கதைகளுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராவே ஸ்டேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னுமே உண்மைக்கு நெருக்கமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அண்ட் ஹாட்ஸ்பாட் பார்ட் 1 பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸா இருந்துச்சுல. இதுல வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்றது எக்ஸ்பெக்டடாவே இருந்துச்சு.